ஸோ காய்ஸ் எவ்ரி வீக் வந்து நம்ம வந்து கிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் யுகேந்தர் ஒரு பர்சன் ஃப்ரம் சென்னை, அவர் வந்து சிஎஸ்கே ஒஃபிஷியல் ஜெர்சி கொடுக்க தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதையே வின் பண்ணியிருக்காரு மனுஷன். ஸோ அவர் சென்னைன்றதால அவர் நேராகவே போய் பார்த்து கொடுக்க போகிறோம். சரி, ஜெர்சின்றது ஒரு உணர்வு இருக்குது, ஓகேங்களா? நம்ம அதை போடும் போது அது நமக்கு தெரியும், அந்த தனி ஃபீலிங் தெரியும். அதுவும் ஒஃபிஷியல் ஜெர்சி, அதுவும் நீங்கள் பார்த்தா தெரியும், சிஎஸ்கேவோட சிக்னேச்சரோட பயங்கரமாக வருது, ஸ்டாம்போட வருது. ஜெர்சி பிரித்து அது அவர் போடும்போது அவர் தெரியும், நாங்கள் காட்டுவோம் பாருங்கள். அதை கொடுக்க போகிறோம். அவர் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆக போகிறார் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்களாம் ஜாயின் பண்ணி வின் பண்ணும்போது, அதாவது எல்லாராலையுமே ஒரு ஜெர்சி வாங்க முடியும், ஓகேங்களா? பட் அதை நம்ம வின் பண்ணி வாங்குறனால ஒரு கிறிஸ்டில் அது தனி ஒரு கெத்து, அது வேற லெவல் ஒரு ஃபீலிங். அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை. காய்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம். ஸோ நம்ம மேடவாக்கம் பக்கத்தில் இருக்க சித்தலவாக்கம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ யுகேந்தரை பார்க்க போகிறோம். யுகேந்தருக்கு தான் இந்த ஜெர்சி கிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ கிறிஸ்டன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நம்ம கூட சசி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, கிஷோர் இருக்காரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது ஏன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜியாக இருக்கும் அவங்களுக்கு. இவ்வளோ ஒரு ட்ராவல் பண்ணி இந்த ஜெர்சி அவங்களை போய் சேருதுன்னா அதற்கான உழைப்பு அவங்க என்ன கொடுத்துருக்கான்னு அவங்களுக்கு அப்போ தான் புரியும். மேலும் மேலும் நீங்கள் நிறைய பேர் வரணும். ஒரு ஜெர்சி தாண்டி நிறைய கிஃப்ட் நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ ஜெயிச்சா இவ்வளோ பண்ணுவாங்களா? கண்டிப்பாக சென்னையாக தான் நாங்கள் வீடு தேடி வந்து பண்ண போகிறோம். அதை விடமாட்டவங்களை ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸோ நீங்கள் ஜெயிச்சா நீங்கள் காட்டலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே அதை காட்டலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு அது. ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இல்லை காலேஜ் பசங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், வின் பண்ணலாம். வாங்க, யுகேந்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு போய் பார்ப்போம். அவர் எப்படி எக்ஸைட் ஆகிறாரு, அவரோட ஃபீலிங் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ யுகேந்தர் இவர் தான் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி ஜெயிச்சவர். ஸோ ஒஃபிஷியல் ஜெர்சி அவர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் நீங்களும் ஓப்பன் பண்ணுங்க, சரிங்களா? அப்படி சூப்பர். கவர் இருந்துச்சு. ஸோ சூப்பர் ஃபேன் சார். ஒரிஜினல் ஜெர்சி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாம்ப் இருக்கும். இந்த ஸ்டாம்ப் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் ஒரிஜினல். அரௌண்ட் 3000 வரும் இந்த காஸ்ட்டு ஃபுல் ஹேண்டு. ஸோ இதை நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து உங்கள் நேம் இருந்தால் நீங்கள் எப்போனாலும் போட்டுக்கலாம், சரிங்களா? ஆமாம், இது உங்களுக்கு இது ஈஸியாக கேட்ட போட்டு காட்டுனா காட்டுங்க. ஃபேன்சி அப்படியே போடுங்க. அவ்வளோதான். சூப்பர் போடுங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் நாலேஜ்ன்றது எப்படி சொல்கிறது, கிரிக்கெட் ஆரத்தை தாண்டி ஒரு நாலேஜ். சும்மா இன்னைக்கு இந்த காலத்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரீல்ஸை தள்ளிக்கிட்டு ஃபேஸ்புக்கில் ஏதாவது நோண்டிக்கிட்டு சம்மந்தமேலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் போகிறாங்க. ஆனால் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் நம்ம கண்டக்ட் பண்ணோம். அதில் ஒரு 1 hour டைம் கொடுத்து ஒரு மூவியோ எதையோ பார்த்து வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் 1 hour டைம் கொடுத்து அந்த காம்படிஷனில் அவர் ஜெயிச்சாரு. ஸோ ஒரிஜினல் ஜெர்சி வின் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் 3000 காஸ்ட் தாண்டி அது ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இது ஜெர்சி? சத்தமா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்க கேஷுவலா சொல்லுங்க. எனக்கு ஒபிசியல் சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க. தலைவர் எந்த அளவுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்க. தோனி பார்த்தா அவர் கிரிக்கெட்டை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்க மேலும் மேலும் கண்டக்ட் பண்ணுங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்களா, இல்லை இதுக்கு ஸ்கூல்ல முடிச்சு எக்ஸாம் முடிச்ச உடனே காலேஜ் போயிடுவீங்க. உங்க காலேஜ் மூலமா நீங்க சொல்லி அதிகமாக ஜாயின் பண்ணுங்க. இன்னொரு ஜெர்சி நீங்க வின் பண்ணலாம். சரியா? சூப்பர் ப்ரோ, பார்த்துக்கலாம். டேக் கேர், பார்த்துக்கலாம். ஆத்தா இது கிரிக்கெட்ல ஆடி இருக்கீங்க. ஓகே, மேன் ஆஃப் த மேட்ச். ஓகே, ஆல்ரெடி கிரிக்கெட்டர் போல. சூப்பர். ஸோ வாங்க, நல்லா வேலை வாங்க, சரிங்களா? டிவிலையும் கிரிக்கெட் தான் ஓடிட்டு இருக்கு, ஒன்றும் இல்லை, பார்த்துலாம். ஆமாமா, இதே மாதிரி ரொம்ப தைரியமா பேசுங்க, போல்ட் அதுக்கு எத்தலாம், சரிங்களா? வாய் இருந்தா பொழிச்சிக்கலாம் என்ன மாதிரி. சரி, ஓகே, பார்த்துக்கலாம், சரிங்களா? சூப்பர், பார்த்துக்கலாம். டேக் கேர்.